ஹாய் ஹலோ கைஸ், நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம எப்படியாவது இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக வந்து படித்து சொல்லிடணும், வெரிஃபிகேஷன் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம விஜய்க்காக வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா தூங்காமல் கூட எழுந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மல்லி வந்து தூங்காமல் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கனாக்கா சும்மா பின்னாடி போயிட்டு பயம்படுத்தலான்னு வந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம வெண்பா குட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஒரு நேரத்தில் வந்து தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி வந்து தண்ணி பிடிச்சிட்டு வரலான்னு வந்து போகிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாகு கையில் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் பின்னாடி காப்பி போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி வந்து சொல்ல உடனே அவங்களும் வந்து நல்ல வேஷம் போடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீ போமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் அப்போ தான் ஒரு விஷயமே வந்து நடக்குது. என்னன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரஞ்சிதா வந்து என்ன பண்ணாங்கனாக்கா பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து போகிறாங்க. என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூமில் பார்த்துட்டு அந்த ஒரு நேரத்தில் நம்ம நாகு வந்து என்ன பண்ணாங்கனாக்கா பேச்சு மூச்செல்லாம் போயிட்டு சைலண்ட்டாக அங்கே நிற்கிற அந்த ஒரு நேரத்தில் எப்படியோ வந்து அவங்க கையில் இருக்கிற காஃபியை வந்து தட்டி விட்டுறாங்க. நம்ம மல்லி தட்டி விட்டதும் என்ன ஆச்சுனாக்கா நம்ம மல்லியை வந்து தட்டி விட்டது போயிட்டு நேராக நம்ம நாகு மூஞ்சிலே மொத்த டீயும் வந்து அதாவது காஃபி வந்து ஊற்றிக்கினதும் வந்து அவங்க பதறி வச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ அப்படி எரியுதே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது உனக்கு தேவைதான், நீ எதுக்கு வந்து இங்கே நாங்கள் இதுன்னுட்டு இருக்கோம், எங்கள் ரூம் முன்னாடி வந்து ஒட்டி கேட்டுட்ருக்கியா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சொன்னதுமே வந்து என்ன ஆகுது, நான்லாம் ஒட்டி கேட்க வரல, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லி சமாளிக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம விஜய் கண்டுபிடிச்சதுமே வந்து இதுங்குமே இந்த பக்கம்லாம் வர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்களோ அதெல்லாம் வந்து ஒட்டு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வில்லத்தனம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்குறியா அப்படின்னு வந்து சொல்லி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் உங்களை பார்த்தனாக்கா நல்லதுக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு கெடுதல் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து போனாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கே வந்து அது பெரிய கெடுதல் ஆயிடுச்சு. இப்போ அவங்க மேலேயே வந்து அந்த காஃபியை ஊற்றி மொத்தமாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது இந்த ரஞ்சிதாக்கு தேவை தான், இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது திருந்தணும். அப்படி திருந்தலைனாக்கா இதுக்கப்புறமும் வந்து பெரிய பெரிய தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மல்லியே வந்து நம்ம விஜய்க்கு ஹெல்ப் பண்ணி ஏதாவது கொஞ்சம் முன்னேறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலே வந்து என்ன ஆகுது, இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி கெடுக்கணும், இந்த மல்லியை வந்து வீட்டை விட்டே வந்து துரத்தணும், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு யார் ஓட போகிறாங்கன்னு தெரியல, நம்ம மல்லியா இல்லை இந்த ரஞ்சிதாவான்னு சொல்லிட்டு. மல்லி போகிறதுக்கு ஒரு துள்ளி கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலே காப்பாற்றுறதுக்கு நம்ம விஜய் இருக்காங்க. இந்த ரஞ்சிதாவுக்கு என்ன மாதிரி தண்டனைலாம் இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.